எல்லாம் உள்ள பரம்பரைகளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரம குருவான பாம்பன் சுவாமிகளுடைய பெரும் கருணையும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வேண்டும் நிரந்தரமாக வீற்றிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விழாவை முருகப் பெருமானுடைய முன்னிலையில் நடக்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு அழைச்சாங்க. என்னன்னு பார்த்தா இங்க ஒரு பெரிய யாகம். நம்ம தம்பி அந்த அனைவருக்கும் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். இந்த ஹோமத்துக்கு நீங்க பண்ணுங்கப்பா, நாங்க இருக்கோம், எங்க நிர்வாகிகள் உங்களுக்கு பக்கத்துணையா இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு 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 முட்டு கொடுத்து இந்த வாழை மரத்தில் கொலை சரிஞ்சு இழுத்து பிடிச்சி கட்டுவோம் ஸ்டேக். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் ரங்கராஜன் என்ற பாலண்ணன், இந்த ஊராட்சி மன்ற தலைவர், அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்தார். பண்ணுங்க எங்கள் ஏரியாவில் அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கள் மக்கள் சார்பாகவும் எங்கள் ஜோதிடம் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள். வருடந்தோறும் அவர் எங்களுக்கு இந்த பர்மிஷனை கொடுக்கணும், அனுமதியை கொடுக்கணும், நாங்கள் இந்த தருணத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சத்ரு சம்ஹார வேள்வி, இது ஒரு பொதுவா இந்த மாதிரி வேள்விகள் நினைத்தால் செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு பேர் பங்கு கொள்றீங்கன்னா அந்த முருகன் நினைச்சாதான் இங்க வர முடியும். அதுக்கு ஒரு பாலமா இருக்கிறது தம்பி ஏஎல்பி சம்பத் அவர்கள் எனக்கு பாராட்டு. இந்த வயசுல ஒரு பெரிய ஒரு இந்த பக்தியில இந்த ஞானத்துல இப்படி ஒரு அன்பான ஒரு கூட்டத்தையும் உண்மையாகவும் மெய்யாவும் செய்து இந்த ஓமங்கள் எல்லாம் அனுபவ ரீதியா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி நடத்தணும் அப்படின்னு. இந்த யாகத்துல உண்மையா யார் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ, இந்த சத்ரு சம்ஹார வேள்வி என்பது என்னன்னா இதுல 3 சக்தி கிடைக்கும். ரொம்ப பெரிய விஷயமே அந்த 3 சக்தி தான். அதுல ஆத்ம சக்தி, பிரபு சக்தி, மந்திர சக்தின்னு 3 சக்தி இருக்கு. இந்த 3 சக்தியினுடைய பிரபாவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது. அது முருகன் தழுவி அதிலும் பாம்பன் சுவாமியையும் அருணகிரிநாதரையும் முதன்மைப்படுத்தி ஒரு இடத்துல விழா நடக்குதுன்னா அந்த குருவருடைய அருள் இல்லாம நடக்காது. அப்படி ஒரு அற்புதமான இந்த நகரத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஏஎல்பி சம்பத் தம்பியினுடைய மூலியமாக இப்படி ஒரு யாகத்தை நடக்குது அப்படின்னு சொன்னாலே உண்மையில் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. ஏன்னா நாங்கெல்லாம் பண்ணும் பொழுது அதெல்லாம் எவ்வளவோ யோசனை பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ தடை இருப்போம், எவ்வளோ தடுங்கள் இருப்போம். வெயில், அதுவும் இவ்வளோ கூட்டம், ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரபு சக்தி, இந்த ஆத்ம சக்தின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த ஞான சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள். இந்த மாதிரி சத்ரு சம்ஹாரம்ங்கிறது ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறது. இந்த எல்லையில இப்படி ஒரு யாகம் பிரயோகம் செய்யப்பட்டால் 3 ஆண்டு காலத்திற்கு இந்த இடத்தில் தீயது இந்த எல்லைக்கு வரவே வராது. அதான் சத்ரு சம்ஹாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். அதுல வருடந்தோறும் பண்ணீங்கன்னா அப்படியே கணக்கு போட்டவங்க இந்த எல்லைக்குள்ள சத்ரு சம்ஹாரம் பண்ணோம்னா தீயதோ தீய சக்திகளோ ஒவ்வொரு வீட்டுல இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கூட கண்டிப்பா இருக்காது, வராது, போயிடும். இதுதான் அந்த ஆத்ம சுத்தியினுடைய ரகசியம். இப்படி ஒவ்வொரு சுத்திகள் அந்த சக்திகளுடைய ரகசியம் எல்லாம் பொதிந்தது சத்ரு சம்ஹாரம். இதுல திரிசிதி மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாம் பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. கிரக தோஷம், இந்த எல்லையில இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ தடுங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ விதத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க. கஷ்டங்கள் இருக்கும், இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. கடன், போக்குவரத்து, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் சத்ரு சம்ஹாரம் பண்ணிடவே முடியாது. இதற்காக தம்பி சம்பத்து செய்யறாரு அப்படின்னா அவருக்கு உறுதுணையா, அவர் பேர் தெரியல, ஒத்துழைப்பவங்க ரொம்ப பெரிய முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு மன பொறுப்பு, ஊர் நல்லா இருக்குங்கிற பொறுப்பு இருக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு.
பொதுவா இந்த மக்கள் எல்லாம் இவ்வளோ பக்தியா இருக்கீங்க. ஒரு பாடல் குழந்தை பாடிட்டு இருந்தா அதை நிறுத்துற கஷ்டம் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா அது திடீர்னு வந்த ஒரு குழந்தை பாடிட்டு இருந்தா அதை நம்ம கட் பண்ணிட்டு வேணாய் நல்லா பாடிட்டு இருந்தா. அதனால இந்த மாதிரி சத்ரு சம்ஹார வேல்லாம் தாரணாசூரன் அப்படிங்கிற ஒரு சூரன் தான். தாரணாசூரன் சண்முக சேனாதிபதியா இருந்ததுல இந்த சத்ரு சண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு சண்டின்னு ஒரு பேரு. அவனை நோக்கி செய்வதுதான் இந்த சத்ரு சம்ஹார வேள்வி. ஆக ஊரும் நலமாக இருக்கும். எங்கே இந்த நகரத்திலே இது நடக்கிறதோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும். அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இதுல உண்மையா சும்மா ஏனோ தானோ வந்து பாத்தீங்கன்னா யாருமே பொறுப்பு இருக்க முடியாது. பக்தியா யாகத்திலே தன்னை ஈடுபடுத்திக்கணும். சப்தம் இல்லாம மந்திரங்களை கேட்டு முருகனையே மனசார நினைச்சு பாம்பன் சுவாமியை மனசார நினைச்சு இதுல ஈடுபடுத்திக்கணும். இணக்கி கொண்டால் பிணக்கொண்டும் இல்லைன்னு சொல்லுவாங்க குருமார்கள். பாம்பன் சுவாமிகளுடைய வார்த்தை. எந்த யாகத்திலையும் மனசார இணைச்சிக்கணும். சிந்தனைகள்லாம் எங்கேயும் வச்சுக்க கூடாது. நான் கூட யோசிச்சேன் தம்பி சொல்லும்போது, என்னப்பா இந்த மாதிரி சத்ரு சம்ஹாரம் பண்றீங்களா? ஆமா ஆமாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இளம் வயதுல முருகன் இந்த அனுகிரகத்தை கொடுத்திருக்காருன்னா அதுல இந்த எல்லைக்குட்பட்டு 1000 தான் தற்புகழ்கள் இருந்தாலும் இது நடக்குதுன்னு சொன்னா அது புகழுக்காக, அது பேருக்காக, நல்லதை செய்வதற்காக என்பதை மட்டும் உறுதியா கூற முடியும். அது இந்த ஏஎல்பி நம்ம தம்பி சம்பத்துக்கு கிடைச்சிருக்கு. முருகனுடைய அருள். அந்த அருள் இல்லைன்னா நான்லாம் வருவது என்பது இந்த மாதிரி பொதுவா பெரிய விழாக்களுக்கு போறதுங்கிறது ரொம்ப கடினம். இருக்கிற வேண்டிய அமாவாசை அடியேன் வந்து அங்க ஆசிரமத்துல இது போல ஒரு யாகம் நடக்கும். அதையும் விட்டுட்டு நம்பி செய்யறானா அவன் ஏதோ ஒரு அர்த்தத்தோட செய்வான். அதுல உள்நோக்கம் நன்றாக இருக்கும். அதற்கு நாமும் இவரை போல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்தேன். எல்லா பக்தர்களும் தனிப்பட்ட முறையில இந்த சத்ரு சம்ஹார வேள்வியில இன்னைக்கு பங்கு கொண்டவங்களுக்கு எல்லாம் நல்லருள் புரிந்து முருகன் பெருமான் சடுதியில் காப்பான் சரவண பவன் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்கள் முன் வைத்து நான் அடியேன் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இது நேரமில்லை. வாரந்தோறும் வெள்ளி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆத்ம சங்கமம் என்ற நிகழ்ச்சியில பலவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ராஜ் தொலைக்காட்சியிலும் வேந்தர் தொலைக்காட்சியிலும். இந்த தருணம் இந்த வெயில்ல உங்களெல்லாம் உட்கார வச்சு சோதிக்க விரும்பல. அதனால இந்த நகரத்தை இன்று சார்ந்தவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். விழாக்காக ஒத்துழைத்த அத்தனை பேரும் பாக்கியவான்கள். அழைப்பு விடுத்த அத்தனை பேரும் பாக்கியவான்கள். எல்லோருக்கும் என்பால் ஆசிகளை செய்து இது மாத்திரம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.